என்னுடைய அட்வான்ஸ் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாகர்கோவில் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற திரு முபாரக் அவர்களை மேடை கலைக்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் பேச மார்த்தாண்டா. இன்றைக்கு இன்னொரு விஷயம், நம்முடைய அழைப்பை ஏற்று திரு சரவணகுமார் உரிமையாளர் அண்ணாச்சி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் அது மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களை வரவேற்பதிலே நாம் அனைவரும் பெருமைப்படுகின்றோம். இரண்டாவது, இப்போது மீண்டும் ஒரு பெரிய உணவகத்தை அண்மையில் ஆரம்பித்திருக்கின்ற திரு பிஜேபி சகோதரர் சந்தோஷம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதில் உங்கள் சார்பாக மிகவும் அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்ட ஹோட்டல் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்சமயம் நமது உணவுத் தொழிலில் மிக முக்கியமான கட்டமாக ஈரோடு மாவட்டத்திலே வருமான வரித்துறையினர் விற்பனை வரித்துறையினர் இப்பொழுது ஆய்வு செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு கடைகளுக்கும் 3 அதிகாரிகள் வந்து காலையிலிருந்து இரவு வரை ஆய்வு செய்து மொத்த விற்பனையை கணக்கிட்டு அந்த விற்பனையிலிருந்து எவ்வளவு பேர்கள் வரி செலுத்துகிறார்கள், அதில் குறைவாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று கூறி வற்புறுத்துகிறார்கள். அது சில இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மிகவும் நமது உணவக உரிமையாளர்களுக்கு வருத்தமாக வந்திருக்கிறது. ஆகவே நமது சங்கத்தின் மூலமாக எதனால் செய்ய முடியுமா, இதற்கு ஏதாவது வழிவகை உண்டா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதன் மத்தியில் சேவை வரிக்காக கஸ்டம்ஸ் ஆபீஸிலிருந்து அதிகாரிகள் நோட்டீஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய உணவகத்தை அலுவலகத்தில் வந்து பதிவு செய்து அதுக்கு லைசன்ஸ் எடுத்து அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் எவ்வளவு % கட்ட வேண்டும், எவ்வளவு செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் இன்னும் தெளிவாக சொல்லவில்லை. ஆகவே சில குழப்பமாக இருக்கிறது. ஆகவே இந்த 2 பிரச்சனைகளும் இப்பொழுது உணவகங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. அதற்கு நமது சங்கம் தகுந்த நடவடிக்கை எடுத்து ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசனை கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.